உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மெடிசன் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்களா? ஆஸ் அ வைஸ் சேர்மனாக இந்த பிரச்சனையை இதோட விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க. அதுக்காக உங்களை பனிஷ் பண்ணாமல் விட்டா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மற்ற டாக்டர்ஸுக்கும் இது ஒரு சாக்காக போயிடும். அப்போ நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், மேனேஜ்மெண்ட்டில் எதுவுமே கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு நினப்பு வந்துடும். ஸோ உங்களை 6 monthsக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் சஸ்பென்ஷன் லெட்டர். பிடிங்க. மேம், அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப். அவருக்கு 6 months சஸ்பென்ஷன் ஆர்டர்ங்கிறது திஸ் இஸ் டூ மச் மேம். ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்ங்கிறதுனால தான் அவருக்கு 6 months சஸ்பென்ஷன். இவரோட பதவியும் இவர் வாங்குற சேலரியும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இவர் தப்பு பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனையும் அதிகமாக தான் இருக்கும். மேம், இருந்தாலும் சார் யாருன்னு எனக்கும் நல்லா தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ இப்படி பேசுகிற நீங்களே சாரை நான் பனிஷ் பண்ணாமல் விட்டா பாருங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அப்படியே விட்டுறாங்க. இதுவே நம்மன்னா அப்படி விடுவாங்களா அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் இந்த முடிவை சேர்மன் மேமை கலந்துக்கிட்டு தான் எடுத்திருக்கேன். எடுத்த முடிவு எடுத்தது தான், கொடுத்த ஆர்டர் கொடுத்தது தான். மேம், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் இப்படி யோசிங்களேன். பாதிக்கப்பட்ட இடத்துல என்ன தவிர வேற யாராவது ஒரு பேஷண்ட் இருந்திருந்து அவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன ஆகும்? ஒருத்தர் பண்ண தப்புக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. இனிமேல் தப்பே பண்ணணும்னு அவங்களுக்கு தோணவே கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். நீங்கள் எல்லாரும் உங்களோட சீஃபுக்கு ஆதரவாக எவ்வளோ பேசுறீங்க, சார் ஒன்றும் இது வரைக்கும் பேசலையே. I accept this suspension, ma'am. Good. Please take your seat. Thank you, ma'am. And doctors, one more thing. ஒரு தப்புக்கு இவ்வளோ சிவியராக பனிஷ் பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தப்பு பண்ணவங்களுக்கு இவ்வளோ சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்குற நாங்களே உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் உங்களை பாராட்டவும் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கவும் தயங்க மாட்டோம். இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு நடைமுறை இல்லை. ஆனால் இந்த மாதத்துலேருந்து நான் புதுசாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணுற டாக்டர், நர்ஸ் இவங்கள ஒவ்வொரு மாதமும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறோம். பெரிய பெரிய ஐடி கம்பெனி, மல்டிநேஷ்னல் கம்பெனிலெலாம் கொடுப்பாங்க பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் பெஸ்ட் டாக்டர் ஆஃப் தி மந்த் அப்படின்னு ரிவார்ட் கொடுக்க போகிறோம். யாரோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் முடிவு பண்ண போகிறதில்ல. இங்கே வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டு முடிவு பண்ண போகிறோம். அதனால உங்களோட சர்வீஸை பெஸ்ட்டாக கொடுங்க, வர்ற பேஷண்ட்டை கைண்டாக ட்ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எத்தனை பேஷண்ட்டை கேர் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு பேஷண்ட்டையும் எப்படி கேர் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். அதை வச்சு தான் இந்த ரிவார்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு சிகிச்சை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கனிவான கவனிப்பும் ரொம்ப முக்கியம். அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட தனிப்பட்ட வெறுப்புகளை இங்கே காட்டாமல் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், மீட்டிங் முடிஞ்சது. இதை பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். எல்லாரும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஷால் ஐ டேக் லீவ்? ஓகே மேம், பை. ஓகே மேம், பை. ஓகே, பை. என்னங்க? சொல்லு பேபி. உங்களை சஸ்பெண்ட் பண்ணதில் என் மேலே எதுவும் கோவமா? இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்னு நான் எடுத்துக்கிறது? ஏன் பேபி, காலையில இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்க, டயர்டா இருக்கா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? இல்லம்மா, இனிமேல் நீ டீ காஃபியும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்ட. இப்போ மீட்டிங் முடிஞ்சதும் டீயும் எடுத்துக்கல. ஏதாவது ஹோட்டல் நிப்பாட்டுமா? லைட்டா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா பேபி? இல்லை வேண்டாம், அக்கா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எப்போ கிளம்பி வருவீங்கன்னு. நானும் ரிப்ளை பண்ணிட்டேன், ஆன் த வேன்னு. ஜூஸ் போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. சரி, ஓகே. அப்போ நேரா வீட்டுக்கு போயிடலாமா? நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன பேபி சொல்லணும்? நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணது உங்களுக்கு கோவமா இல்லையான்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல தானே நீங்க வீசி, இப்போ என்னோட வைஃப் தானே. ஆமா. அப்புறம் என்ன பேபி? சரி, பாட்டி வந்தாங்களே, நிறைய பலகாரம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டியா? எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுங்க, வாய்க்கே நல்லல. அப்படிதான் பேபி இருக்கும். நான் வேணா உனக்கு அதுக்கு டேப்லெட் தரட்டுமா? இல்ல, வாந்தி வந்தா எடுத்துறணும்னு தான் பாட்டி சொல்லியிருக்காங்க. வாந்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு டேப்லெட் போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உடம்புல எப்படி ஒட்டும்? அத்தையும் அதை தாங்க சொன்னாங்க. சாப்பிட்டா வாந்தி வரும், அதுக்காக சாப்பிடாம இருக்காத, வாந்தி வந்தா எடுத்துரு, டேப்லெட்டும் எதுவும் போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நேச்சர் தானே, நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. சரிதான், பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அத்தை நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்களாம். ஆமா பேபி, சொன்னாங்க. என்னங்க? சொல்லு நிலா. உங்க விசி மேம் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லைன்னு அவங்க தான் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. உங்களுக்கு கோபம் இல்லையா நிஜமாவே? எதை கேட்டாலும் சிரிக்கிறீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. மைனி குட்டி, மைனி. என்ன என்ன அம்மா, எதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க? நான் சும்மா கேஷுவலா போட்டேன். அது என்ன, என் மைனியை நான் கூப்பிடும்போது நீயும் கூப்பிடுற? நான் என் தங்கச்சியை கூப்பிட்டேன்.
எனக்கு முதல்ல மைனி, அதுக்கப்புறம் தான் உனக்கு தங்கச்சி. எனக்கு தங்கச்சியா பிறந்ததுனால தாண்டா உனக்கு மைனியா வந்திருக்கா. என்ன என்கிட்ட வம்ப் பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? நீ மட்டும் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரிமோட்டை பிடிங்கி சின்சான் வச்ச. ஏய், சின்ன பிள்ளையாடா நீ? ஆமா, டோரா பாக்குறவங்க எல்லாம் சின்ன பிள்ளை, சின்சான் பாக்குறவங்க எல்லாம் பெரிய பிள்ளை. நீ தான் சொல்லிட்டேல, நான் சின்ன பிள்ளை தான். இப்ப நீ எதுக்கு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? உங்ககிட்ட நான் ஒண்ணும் பேசலப்பா, நான் என் தங்கச்சியை கூப்பிடுறேன் குட்டி. ஆமா, நீ ஃபாரின்ல தானே பிசினஸ் பண்ற, அதை அப்படியே விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க ஆள் இருக்கு. சரி, எப்ப போவ? இப்போதைக்கு போற ஐடியா இல்ல. குட்டி ரெடியாடா? ஆஃப் ஆயில் கட்டன்லடா. நீ எப்ப ஆம்லேட்ல இருந்து ஆஃப் ஆயிலுக்கு மாறின? இல்லடா குட்டி, உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு மாப்பிள்ள சொல்லியிருக்கான், அதான். ஆம்லேட் நான் வெங்காயம் நறுக்கணும், பச்சை மிளகாய் நறுக்கணும், ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். உனக்கு வேலை அதிகமா இருக்கும் பாத்தியா? ஆஃப் ஆயில்னா அப்படி இல்ல, முட்டையை உடச்சு ஊத்தணுமா, கொஞ்சோண்டு உப்பு மிளகு தூள் போட்டோமா, அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். உனக்கு ரொம்ப வேலை மிச்சம். அதான் அண்ணே ஆம்லேட்ல இருந்து ஆஃப் ஆயிலுக்கு மாறிட்டேன். என்னடா? குழந்தனாரே, இட்லி தான் செஞ்சிருக்கேன், ஓகேவா? எதுனாலும் ஓகே மைனி. சாம்பார் தான் வைக்க போனேன். வெண்ணிலா சாம்பார் வேண்டாம், அந்த வாசத்துக்கே ரொம்ப கொமட்டிக்கிட்டே வருதுன்னு சொன்னாலா, அதனால தக்காளி சட்னியும் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன். டபுள் ஓகே மைனி, நீங்க எது கொடுத்தாலும் ஓகே தான். குட்டி நீ சாப்பிட்டியா? இல்ல, இன்னும் சாப்பிடல. குட்டி நேரத்துக்கு சாப்பிடணும்டா. போ, நீ ஓடி போய் ஆஃப் ஆயில் எடுத்துட்டு வா சொல்றேன். என்ன அக்கறையெல்லாம் பொங்கி வழியிற மாதிரி தெரியுது? ஏன் உனக்கு மட்டும் தான் அக்கறை காட்ட தெரியுமோ? எங்களுக்கும் தெரியும். ஆஹா, காட்டு 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 வேண்டா, பாருடா. ஐ, ஆஹா. குழந்தனாரே, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் வெண்ணிலாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரேன். அவ அப்பதே சாப்பிட இங்க வந்தால மைனி, சாப்பிடலையா? ஒரு வாய் வச்சா வாந்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்துட்டு ஓடி போய் படுத்துட்டா. அப்படியா? நான் சாப்பிட்டுட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, சாப்பிடல. நானும் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். சரி மைனி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். குழந்தனாரே, நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் என்னன்னு பாருங்க. இல்ல மைனி, அவளுக்கு வாய்க்கு இதெல்லாம் நல்லலையா என்னமோ, நான் போய் பாத்துட்டு வரேன். குட்டி நீயும் இதே மாதிரி சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிடு. வாய் மூடு. இல்ல குட்டி, எதுக்கு சொல்றேன்னு கேளு. அப்போ உனக்கும் இதே மாதிரி நிறைய வாமிட் வரும். அப்போ அண்ணன் உனக்கு சாப்பாடு ஊட்டுறேன் என்ன? உன் தலை, முதல்ல கொடுத்ததை சாப்பிடு. இங்க வா. என்ன சொல்லு, அடுப்புல வேலை இருக்கு எனக்கு. நீ சாப்பிட்டியா குட்டி? இப்ப தானடா சொன்னேன் சாப்பிடலன்னு. இந்த அண்ணன் கொடுக்குறேன், சாப்பிடு. இந்த மஞ்சக்கரு வடிஞ்சு உளுந்துராம அப்படியே 4-8 மடிச்சு வாய்க்குள்ள போட்டு அமுக்கு. சொல்லு குட்டி, ஆஃப் ஆயில் சாப்பிடுறதெல்லாம் ஒரு கலை. இந்த நடுவுல இருக்கிற மஞ்சக்கரு கீழே வடிஞ்சு உளுந்துராம அப்படியே மடிச்சு ஆன்னு வாயை திறந்து டபக்குன்னு முழுங்கிடணும். நான் தான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன்ல. அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா இதெல்லாம் சாப்பிட்டாதே உடம்புல சத்து ஏறும். சாப்பிடு சாப்பிடு குட்டி, நல்லா சாப்பிடு. மூஞ்சி பைசன், போடா. இவ போட்ட ஆஃப் ஆயில் தானே, அதுக்கு எதுக்கு இப்படி கொமட்டிக்கிட்டு போறா? அவ்வளவு கேவலமாவா சமைச்சிருக்கா? நல்லா தானே இருக்கு. வேற எதுக்கு கொமட்டிக்கிட்டே போறா? நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே இவளை வாந்தி எடுக்க சொன்னேன். இப்பவே வாந்தி எடுத்துருவா போல. மாப்பிள்ள தான் சொன்னான், உன் தங்கச்சி கிட்ட சாப்பிட்டையான்னு கேளு, ஏதாவது ஊட்டி விடுன்னா. ஊட்டி விட்டா ஏன் இப்படி கொமட்டிக்கிட்டு ஓடுறா? முன்ன பின்ன முட்டை சாப்பிடாத ஆளா இருந்தா பரவாயில்ல, இவதான் முன்னாடி சாப்பிட்டுருக்கேன்னு சொல்றாள். இவனை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே நான் வெஜ்ஜுக்கு மாறிட்டேன்னா. பிறகு எதுக்கு இப்படி கொமட்டிக்கிட்டே போறா? இந்த இட்லியும் நமக்கு தானோ. சின்ன மாப்பிள்ளை இப்போதைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி, சேர்த்து சாப்பிட்டுருவோம். ஆனாலும் இந்த சைக்கோ பாசக்கார சைக்கோவா தான் இருப்பான் போல. பொண்டாட்டி சாப்பிடலன்னொடனே இவனும் சாப்பிடாம உளுந்தடிச்சு ஓடுறான். இவங்களோட எத்திக்ஸ் எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குதே. ஒய்ஃப் கூட சண்டை போட்டிருக்கான், ஒய்ஃபும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். ஹாஸ்பிட்டல்ல வச்சு நல்லா கிளின்னு கிழிச்சிருக்கா. வரமும் சாப்பிடலன்னொடனே எந்திரிச்சு ஓடுறான். ஆக்சுவலி இது என்ன லாஜிக்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்படித்தான் இருப்பாங்களா ஃபேமிலினா? என் தங்கச்சி பத்திரகாளியும் அப்படிதான் இருக்கா. ஒரு நேரம் முறைக்கிறா, இனிமேல் என் கூட பேசவே பேசாதடா, என் மூஞ்சிலே முழிக்காதடாங்கிறா. மறுநேரம் நான் கேட்டவொடனே ஆஃப் ஆயில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. என்னங்கடா அது? இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணுமோ? அதெல்லாம் எந்த யூனிவர்சிட்டியில கத்துக் கொடுப்பாங்க? ஒன்னும் புரியல. நிலா, என்ன பேபி, தலை சுத்துதா? ஒரு மாதிரி கேரா இருக்கா? நெஞ்ச புரட்டி புரட்டி வாந்தி வருது, சாப்பிடவே முடியல. சரி, இங்க பாரு, எந்திரி. நான் அதான் உனக்கு கார சட்னி அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது சாப்பிட்டா உனக்கு கொமட்டாது, எந்திரி. எனக்கு வேண்டாம். நீ எந்திரிச்சு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, உனக்கு நல்லா பிடிக்கும். எந்திரி. ரொம்ப காரமா இருக்குமே. உனக்கு காரம் நல்லா பிடிக்கும் தானே? நான் நல்ல ஊத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். நீ எந்திரி, சாப்பிட்டு பாரு, உனக்கு நல்லா பிடிக்கும். எந்திரி, மெதுவா எந்திரி, ஒரு வாய் சாப்பிட்டு பாரு, எந்திரி. கார சட்னிக்கெல்லாம் வாமிட் வராது பேபி, சாப்பிடுந்தா. நீங்களாங்க அரைச்சிங்க? ஆமா நிலா, நான் தான் செஞ்சேன். ஏங்க, இது எனக்காகவா இல்ல நம்ம குழந்தைக்காகவா? என்னங்க என்ன கேட்டாலும் சிரிக்கிறீங்க?
எனக்கு நீ வேற நம்ம குழந்தை வேற இல்ல பேபி, சாப்பிடு. ஏன் குழந்தை என் வயித்துக்குள்ள இருக்கிறதுனாலயா? உனக்கு சொன்னா புரியாது, நீ சாப்பிடு. பார்த்தாலே நல்லா டேஸ்டா இருக்கும் போலதான் தெரியுது. சரி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல. வாமிட் வந்தா உங்க மேலதான் எடுத்து வைப்பேன். ரெடியா இருக்கேன் பேபி, அதுக்கு நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு. ம். காரம் தெரியுதா? அவ்வளவா தெரியலங்க. அதான். நல்லா இருக்கு, வாய்க்கு நல்லா சனப்பா இருக்கு. வாமிட் வர டைம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா வாய்க்கு நல்லா சொல்லுன்னு இருக்கும், டேஸ்டா இருக்கும். சரி ஃபுல்லா சாப்பிடு. ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்த வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? ஏய் முதல்ல சாப்பிடுறீ. இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல போதும், இதுவே போதும். சரி சாப்பிடு. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வரேன். என்ன? ம். உங்க குழந்தை நல்லா கொள்ளு கொள்ளுன்னு பறக்க போகுது பாருங்க. பொறுக்கட்டும், அது என்ன என் குழந்தை? ஆமா, அதனால தானே இப்படி கொஞ்சுறீங்க, இப்படி கவனிக்கிறீங்க. அதான் சொன்னேன். பேபி பேபி. நிஜம் தானே? ஆமா நிஜம்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சாப்பிடுங்க. நீங்களும் இங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, சேர்ந்தே சாப்பிட்டுருக்கலாம்ல. நான் சாப்பிட்டுட்டு தான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. இல்ல, நீங்க இன்னும் சாப்பிடல. அப்படியா? எப்படி சொல்ற? எப்படியும் நீங்க சாப்பிட உட்காந்ததும் என்ன தேடி இருப்பீங்க, அக்கா கிட்ட கேட்டிருப்பீங்க வெண்ணிலா எங்கன்னு. அக்காவும் சொல்லியிருப்பாங்க சாப்பிட உட்காந்துட்டு கொமட்டிக்கிட்டே எந்திரிச்சு போயிட்டான்னு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு இறங்குமா, அதான் எனக்காக உடனே கார சட்னி அரைச்சு கொண்டு வந்துட்டாரு. பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? தெரிஞ்சா சரி. தேங்க்யூ பேபி, தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு. நல்லா தெரியுங்க, ஏன்னா வயித்துல இருக்கிறது உங்க குழந்தை இல்ல. உங்க குழந்தை பசியா இருக்கிறதுக்கு நீங்க விடுவீங்களா? விட மாட்டீங்க. எப்படி என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். வெரி குட் மக்கு பொண்டாட்டி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னமும் மக்குன்னு தான் சொல்றீங்க. 6 months சஸ்பென்ஷன் ஆர்டர் கையில கொடுத்தும் இன்னமும் மக்குன்னு சொல்றீங்கன்னா அப்போ பத்தாதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுறீ. ம். என்ன குழந்தைனாரே, பைசன் உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கான். ஆமா நீங்க தான் கேளுங்க. நான் கேஷுவலா போட்டேன்ப்பா. அது எப்படிப்பா தினமும் கேஷுவலா போடுவ? குட்டி சாப்பிட்டியா? இந்த ஒரு கேள்வியை 3 நேரமும் கரெக்டா கேட்டுறான் குழந்தைனாரே. அம்மா லேட் ஆயிடுச்சு, நீங்க இன்னமும் ஹாஸ்பிட்டல் கிளம்பல? ஹாஸ்பிட்டல் போல மைனி. ஏன் இன்னைக்கு லீவா? வெண்ணிலாவை கூட்டிட்டு வெளியே போக போறீங்களா? இல்லையே, ஆனா வெண்ணிலா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தாப்ல பார்த்தேன். வெண்ணிலா போறா மைனி, நான் தான் போகல. அதான் ஏன் குழந்தைனாரே? என்ன 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மைனி. என்னது? என்ன சொல்றீங்க? உங்களை யாரு சஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா வைஸ் சேர்மன் வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வெண்ணிலாவா? குழந்தைனாரே என்ன? அது உங்க ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டல். நான் அங்க ஸ்டாஃப் தானே மைனி. நீங்க சீஃப் டாக்டர் குழந்தைனாரே. அதனாலதான் 6 months சஸ்பென்ஷனா, இல்லாட்டி 1 month முடிஞ்சிருக்குமா. எதுக்கு வெண்ணிலா இப்படி பண்ணா? நான் தப்பு பண்ணியிருக்கேன் மைனி. என்னோட ப்ரொஃபஷனலோட எத்திக்ஸ்க்கு அகெயின்ஸ்டா போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதை எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றான்னு பாரு. ஆனா உனக்கு ஏத்த சரியான ஒய்ஃப் தான்டா வெண்ணிலா. அதனாலதான் செலக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். சின்ன மாப்பிள்ள என்னடா இவ்ளோ கேஷுவலா சொல்ற? இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அத்தைக்கு தெரியுமா? அம்மா சைன் பண்ணாம வெண்ணிலா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா உங்க அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணன் கிட்ட கேட்காம அம்மா சைன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப குடும்பமா சேர்ந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதை சிரிச்சுக்கிட்டே சொல்ற கிராதகா. என்ன குழந்தைனாரே இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? உங்க அண்ணன் வரட்டும், நான் கேக்குறேன். டேய் தங்கப்பிள்ள, அம்மாவையும் வெண்ணிலாவையும் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இருங்க கொஞ்சம். என்னடா? வெண்ணிலா குழந்தைனார 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே, அப்படியா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அப்படின்னா நீங்களும் போய் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பாத்துக்கிறீங்களா? என் மேனேஜ்மெண்ட்ல இருந்தா மட்டும்தான் இந்த விஷயம் தெரியணுமா எனக்கு? மைனி மைனி கூல். நீங்க சும்மா இருங்க குழந்தைனாரே. எங்க நீங்க சொல்லுங்க, எதுக்காக வெண்ணிலாவை இப்படி பண்ண விட்டீங்க? ஏமா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நான் இல்ல, இது அம்மாவும் வெண்ணிலாவும் சேர்ந்து எடுத்த முடிவு. உங்களுக்கு தெரியாம அத்தை சைன் போட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல, நீங்க எதுக்கு சைன் போட விட்டீங்க? நீங்க இத பத்தி ஏதாவது கேட்கணும்னா சேர்மன் மேம் கிட்டயும் வைஸ் சேர்மன் மேம் கிட்டயும் தான் பேசணும். அதெல்லாம் அங்க ஹாஸ்பிட்டல்ல, இங்க அவங்க என் அத்தை என் தங்கச்சி. மைனி ப்ளீஸ், எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ். என்ன குழந்தைனாரே இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் மைனி, தப்பு பண்ணது நான், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுதான் ஆகணும், விட்டுருங்க. என்னமோ போங்க, எனக்கெல்லாம் இது சுத்தமா பிடிக்கல. சார். கார்த்தி. குட்டிமா அப்படியே பின்னாடி போங்க. ஏன் ஏன் மாமியாரே ஏன்?
நானே ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசைக்கு ஒரு தடவை தான் சென்னைக்கு வரேன். வரும்போது என் குட்டி மாமா பார்க்க விடலைன்னா எப்படி? கொன்றுவேன். அதான் தினமும் நைட்டு 3 மணி நேரம் வீடியோ காலில் பேசுறீங்க இல்லடா. ச்சே, ஒவ்வொருத்தனும் காதலிச்சா அவங்களோட காதலுக்கு வெளியில இருந்து தான் வில்லே இல்லைன்னா வில்லி வருவாங்க. நான் மட்டும்தான் வில்லியோட பொண்ணையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி எப்படி? ஒண்ணுமில்ல, சாரங்க. அவன் பொண்டாட்டி எங்கன்னு தேடி பாரு. என்னது இது? சார கேட்டா சார் எங்கன்னு சொல்லுங்க. இல்ல சிபிஐ, முதல்ல சாரோட ஒய்ஃபை கண்டுபிடிங்க. அங்கதான் சார் இருப்பாரு. உங்களை வச்சுக்கிட்டு குட்டிமா மாமா எங்கடா? கிச்சன்ல இருக்காரு. இந்த போய் பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல. ஆமா, என்ன திடீர் விஜயம்? பாச அழைச்சிட்டு போக வந்தேன். ஏன் அங்க இருந்து இங்க வந்த பாசுக்கு இங்க இருந்து அங்க வர தெரியாதா? சரி, அப்படியே வருங்காலத்தை பாத்துட்டு போலான்னு வந்தேன். எதே? இல்ல மாமியாரே, உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வருங்கால மாமியாரு நீங்க, அதான் உங்களை. யாருக்கு யார் மாமியாரு? அட, இந்த டைலாக் நல்லா இருக்கே. பேசாம இவங்க கிட்ட சொல்லி நெக்ஸ்ட் ஒரு சீரீஸ்க்கு இதே டைட்டில் வைக்க சொல்லிடுவோமா? யாருக்கு மாமியார் யாரோ எப்படி? இந்த வாய் இருக்கே, வாய் கொழுப்பு. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். கத்துக்கிட்ட இடம் அப்படி. அதான் அவனை சொல்லணும். ஆமா, இவ்வளவு நேரம் எதுவும் ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா என்ன? அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, அப்படி எதுவும் இல்லையே. தண்ணிக்குள்ள எதுவும் திறந்து விட்டுட்டு மூடாம வந்துட்டீங்களோ? இல்லையே. சரி, டைரக்டாவே கேட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் என் குட்டிமா கிட்ட பேசிக்கிறேனே. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் என் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு என்கிட்டே பர்மிஷன் கேக்குற? உங்க பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட தான் பர்மிஷன் கேட்க முடியும். வேற பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்டயா போய் கேட்க முடியும்? சரி, தங்கச்சி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்க போயிடணும். என்ன தங்கச்சியா? என் குட்டிமாவுக்கு தங்கச்சி இருக்கா என்ன? மாமியாரே, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா? ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் என் குட்டிமா கிட்டே பேசிக்கிறேன். சரி, தள்ளு, வழிய விடு. அப்படி டீசெண்டா முதல்ல விட்டு இருந்திருக்கலாம்ல. குட்டிமா, கார்த்தி, எப்படி இருக்கீங்க? ஆமா, தினமும் மணிக்கணக்கா போன்ல பேசுறது தானே. என்னமோ பல வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரியே அவனும் சீனை போடுவான், இவளும் சீனை போடுவா. பாத்தியா குட்டிமா, ஒட்டு கேக்குறாங்க. ஏன் கார்த்தி இவ்வளவு நாளா வரல? மும்பைல ஒரு முக்கியமான வேலை குட்டிமா. கொஞ்சம் சீக்கிரட்டா அண்டர் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ நாங்க எங்க டீம் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்க மாமா இல்லாமலா? உங்க மாமா அங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் கார்த்தி? உங்க மாமாவை அங்க இருக்கிற ஒரு 2-3 பேருக்கு தெரியும். இது சீக்ரெட் ஆபரேஷன் சொன்னேன்ல, அதனாலதான். ஓ, சரி சரி. இழைச்சு போயிட்ட குட்டிமா. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்காம இருக்கிறதுனால இருக்கும். மாமியாரே, பேசாம குட்டிமாவை அனுப்பி விட்டுறேன். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோமா? இல்ல, நான் போய் இந்த அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அப்படி கிளம்புங்க. குட்டிமா, நல்லா சாப்பிடுறீ. நல்லா தான் சாப்பிடுறேன். பாரு எப்படி மெலிஞ்சு போயிருக்கேன்னு பாரு. ஒன்னும் மெலிஞ்சு போகல, அப்படியே தான் இருக்கேன். நீங்க வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல குட்டிமா, பாரு இடுப்பெல்லாம் ரொம்ப ஒல்லியா போயிடுச்சு. சோ போங்க, நான் போறேன். குட்டிமா இரு, இப்பதான் உங்க அம்மாவே தனியா விட்டுட்டு போறாங்க. வீட்ல எல்லாரும் இருக்காங்க கார்த்தி. மாமா, பாட்டி, அத்தை எல்லாரும் இருக்காங்க. நடு ஹால்ல வச்சு பேசிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன். சரி, நல்லா சாப்பிடு என்ன. நான் நல்லா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் இருக்கேன். ஒன்னும் மெலியெல்லாம் இல்ல. நீங்க தான் ஆள் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க. அது கவனிப்பு சரியில்லை. கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிரும். யார் பண்ணி வைக்கிறேங்கிறாங்க சொல்லு. சரி, அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பாருங்க, நான் வேணா பண்ணி வைக்கிறேன். பத்தியா, உங்க அம்மாவோட வாய் அப்படியே இருக்கு உனக்கு. குடும்பமே இப்படித்தான் என்ன. நீங்க எங்க மாமா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறீங்கல்ல, அதான் நான் எங்க அம்மா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறேன். சரி, என்னென்ன ட்ரைனிங் எடுத்திருக்க? இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் போயிடுவேன். குட்டிமா, சமைக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன்னு கேட்டேன். போங்க, நான் பாட்டியை பார்க்க போறேன். ஆமா குட்டிமா, உங்க வீட்ல உங்க கூட பேசுறதுக்கு அலாட் பண்ற டைமே மொத்தம் 5 நிமிஷம் தான். அதுல 4 நிமிஷம் வெக்கப்பட்டுட்டே ஓடிரு. போங்க கார்த்தி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டாவில வளர்த்து வச்சிருக்காங்க. சரி, வந்த வேலையை பாப்போம். கோவப்படாதீங்க மைனி. ஏய் இந்தா குட்டி, இப்ப நீ எதுக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு எகிரிக்கிட்டு வர? அவன் கொண்டாட்டி அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, உனக்கு என்ன? டேய் தங்க பிள்ளை. யாரும் என் கூட பேச வேண்டாம். டேய் மலர் பிள்ளை. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் கார்த்தி. சார், ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. நீங்க வந்தீங்கன்னா முடிச்சிடலாம். இந்த வீக்கெண்ட் கிளம்பலாம். ஓகே சார். நம்ம மட்டும் போறோமா இல்ல மேடம் வராங்களா? எப்படி சார்? மேடம் நானும் வருவேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ரொம்ப டேஞ்சரான ஒர்க், நீங்க இங்கேயே இருங்க, நான் 2 நாள்ல முடிச்சுட்டு வந்துடுறேன்னு. கேட்க மாட்டேங்கிறாங்க. எதையாவது சொல்லி சமாளிங்க சார். நீங்க எதுக்கு அங்க போறோம்னு சொல்றீங்க? வேற ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம்ல. அடே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடா. நீங்க வழக்கம் போல ஒரு உருட்ட வேண்டியதானே? எவ்வளவோ உருட்டி பார்த்தாச்சு. எங்க என் முன்னாடி ஒரு உருட்டுங்க. ஏய் என்ன சார், கேளுங்க சார். அங்க எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. தங்க பிள்ளை, நானும் வருவேன். நான் எங்கடா போக போறேன்? நீங்களும் வரேன்னு சொல்றீங்க.
தெரியல, எங்கேயோ என்னை விட்டுட்டு போறதுக்கு தானே நீங்க ரெண்டு பேரும் சத்தம் இல்லாம பேசிட்டு இருந்தீங்க. நீங்க இப்படி கூப்பிடும் போதே தெரியுது ஏதோ தாஜா பண்ணி என்னை ஏமாத்தி விட்டுட்டு போக போறீங்கன்னு. சே, நான் அப்படிலாம் பண்ணுவேனாடா? பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா சொல்லி வச்சேன் நானும் வருவேன்னு. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா பிள்ளை. இப்போ மும்பைல ஒரு 2 நாள் வேலை போயிட்டு நானும் கார்த்தியும் வேலையை முடிச்சிட்டு சிட்டாட்டம் பறந்து வந்துடுறோம். எப்படி 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 பறந்து வருவீங்க? சிட்டாட்டம். இப்பதான் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா, இந்த ஒரு தடவை மட்டும். ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்டா, ப்ளீஸ். அப்படி டேஞ்சரான பிளேஸ்க்கு உங்களை அனுப்ப மாட்டேன் தனியா, நானும் வருவேன். இங்க பாரு குட்டி, அதான் மாப்பிள்ள சொல்றான்ல, அவன் போயிட்டு வரட்டும், நீ இங்க வீட்டுல இரு. அதான் நான் இருக்கேன்ல. முடியாது, நானும் வருவேன். கம்சா நீ இங்கதான் இருக்கியா? அது உனக்கு இப்பதான் தெரியுதா? தெரியுது, கேட்டேன் சும்மா. எப்படி பேச்ச மாத்தினாலும் நானும் வருவேன், நானும் வருவேன், நானும் வருவேன். தங்கப்பிள்ள சொன்னாப்புல கேளுங்கடா. 2 நாள் தான். நீங்க கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஓடி வந்துருவேன். இப்போ அங்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போனா நான் உங்களை தான் பாத்துக்கிட்டே இருக்கணும், வேலையை பார்க்க முடியாது. ப்ளீஸ்டா. முடியாது முடியாது. மைனி இங்க பாருங்க. என்ன குழந்தைனாரே? மைனி நானும் வீட்டுல தானே இருக்க போறேன். ப்ளீஸ் மைனி, எனக்கு போர் அடிக்கும், கம்பெனி கொடுங்க, இங்கேயே இருங்க. அப்படியா? அப்பனா சரி, நான் இருக்கேன். தேங்க்ஸ் மைனி, தேங்க்யூ சோ மச். ஏ குட்டி, ரைட்டு, 2 பேரும் கட்டி உருளட்டும். தம்பி வந்துடுடா. என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிருங்க கோமு. அதை சேர்மன் மேம் கிட்ட ஒரு தடவை காட்டிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே மேம். அப்புறம் கோமு. எஸ் மேம். நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வெயிட் பண்ணுற டைம்லையும் பாருங்களேன், அந்த மொபைலை தான் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாருக்கும் பழகி போச்சு மேம். மற்ற ஹாஸ்பிட்டல்னா கூட ஓகே, ஐ ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மாதிரியா? என்ன பண்ணுறது, இப்போ எல்லாருமே அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலில் டிவியும் வைக்கிறது இல்லை. அதான் அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் மைல்டாக சவுண்டு கேட்குற மாதிரி மியூசிக் சிஸ்டம் அங்கங்கே வச்சா என்ன? வைக்கலாமே மேம், நல்ல ஐடியா. பேஷண்ட்ஸ் எல்லாம் ஐ ட்ராப்ஸ் விட்டுட்டு கண்ணை மூடி படுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக் கேட்டால் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் சவுண்டு ரொம்ப மைல்டாக இருக்கணும் கோமு. சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போடுங்க. எல்லா ஜென்ரேஷன் பீப்புள்ஸும் இங்கே வராங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 70s 80s இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சாங்ஸை செலக்ட் பண்ணி 1 by 1 மாற்றி மாற்றி ப்ளே ஆகுறாப்புல போடுங்க. ரேடியோவில் படிக்கிற மாதிரி. எஸ், அந்த மாதிரியே பண்ணுங்க. ஓகே மேம். மேம், அப்புறம் நீங்கள் எம்கே சாரை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணதை பற்றி ஹாஸ்பிட்டலில் ஆளுக்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். என்ன மேம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சீஃப் டாக்டராக இருந்தும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க மேம். அதுவும் இல்லாமல் சாரும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாருல்ல மேம். என்ன கோமு, அங்கே பாருங்க. காதலுக்கு இலக்கணமே தன்னால் வரும் சின்ன சின்ன தலைக்கணமே, காதல் அதை பொறுக்கணுமே, இல்லை என கட்டி வைத்த போதை கணுமே.